இந்த சேனா குட்டிங்க காலிலேருந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் கடையில் எட்டு போய் வாங்கி கொடுன்னு ஒரு அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. கடைக்கிட்டு போனால் எனக்கு அந்த சாக்லேட் வேணும் இந்த சாக்லேட் வேணும் இல்லைன்னா குறுக்குரே வேணும்னு கேட்டு அடம் பிடிப்பேன். கடையில் போயிட்டு சாக்லேட்டு குறுக்குறையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சரி இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு வீட்லேயே கிடைக்கிற இயற்கையான ஸ்நாக்ஸ் எதனா ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு யோசித்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. வெண்ணெய் கையில் வச்சு எதுக்கு நெய்க்கு அடையணுன்ட்டு அங்கே இருந்த பனங்கொட்டையெல்லாம் எடுத்து வெட்ட ஆரம்பித்தேன். என்னப்பா ஸ்நாக்ஸ் கேட்டால் என்னமோ இந்த பனங்கொட்டையெல்லாம் எடுத்து வெட்டிட்டு என் பசங்க கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த பனங்கொட்டைக்குள்ளே இருக்குது இல்லைப்பா வெள்ளையா, அதுதான் சூப்பரான ஸ்நாக்ஸு. அதை சாப்பிட்டா ஒரு இனிப்பாக இருக்கும், ரொம்ப சத்தும் கூட, எந்த ஒரு பாதிப்புமே நம்ம உடம்புக்கு வராது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா ஏன்பா இதை எனக்கு இவ்வளோ நாளாக எடுத்து கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. இது எப்போ பார்த்தாலும் கிடைக்காதுப்பா, வருஷத்துக்கு ஒரு தடவை சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிப்பா இதை எனக்கு சீக்கிரம் எடுத்து கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு எல்லாத்தையும் எடுத்து தோண்டி அவங்க கிட்ட கையில் கொடுத்தவொடனே அதை சாப்பிட்டு ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட 2 பேரும் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. சரிம்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் யாரும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எடுத்துகிட்டு உள்ளே ஓடிட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.